சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம பொரிச்ச மீன் புட்டு தான் பண்ண போகிறோம். பொரிச்ச மீன் புட்டுனா இன்றைக்கி நம்ம மீனை வந்து ஓடிஜியில் வச்சுட்டு பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ண போகிறோம். இப்படி ஓடிஜி இல்லை அப்படின்னாக்கா நம்ம கடாயில் வச்சே பொரித்து பண்ணலாம். வாங்க இன்றைக்கி பொரிச்ச மீன் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுவா மீன். கொடுவா மீன்னா ஏரி கொடுவா மீன். இங்கே வந்து நான் மீன் மசாலா, மீன் பொரிக்கிற மசாலா வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்த பிளேட்டில் லைட்டாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மசாலா தடவிட்டு இதில் வச்சுருவோம். 180 வச்சுட்டு நான் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் உள்ளே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ மீன் வந்து நம்ம ஓடிஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சாச்சு. அது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம புட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ மீன் எடுத்திருக்கோம். கடுகு பார்த்திங்கன்னா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து 100 கிராம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். 5 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். பெரிய துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துப்போம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 5 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதுவுமே நல்லா வதங்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். மீனுக்கு தேவையான உப்பு மசாலாவில் போட்டிருக்கோம், ஆனால் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 ஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் போட்டு வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம மீன் வறுவல் மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மீன் வறுவல் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுப்போம். நல்லா வந்து நம்ம ஓடிஜியில் வேக வச்ச மீனை இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மீனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இது கொஞ்சம் உதிராக வர வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு எடுக்கணும். பொரிச்ச மீன் புட்டு இப்போ ரெடி ஆக போகுது. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி, நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துப்போம். பாருங்க, பொரிச்ச மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பரான பொரிச்ச மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.